யார் எங்களுக்கு ஆண்டவன்? அவர்கள், எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள். காலமோ கொடிய காலமாய் இருக்கிறது. இருதயத்தில் பெருமை உள்ளவர்களும் அகந்தை உள்ளவர்களும் கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறார்கள். அவர்கள் கர்த்தரையும் அவருடைய கிருபையையும் நம்புவதற்கு பதிலாக தங்கள் நாவுகளை நம்புகிறார்கள். தங்கள் நாவுகளால் மேற்கொள்வோம் என்றும் சொல்லுகிறார்கள். தங்கள் வாயின் வார்த்தைகளினால் எதையும் சாதிக்க முடியும் என்று இருமாப்பாய் இருக்கிறார்கள். இவர்களுக்கு தேவனுடைய நீதியோ நியாயமோ உண்மையோ முக்கியமானதாய் இல்லை. இவர்களுக்கு தங்களுடைய நாவின் வார்த்தைகளே முக்கியமானதாய் இருக்கிறது. துன்மார்க்கர் பெருமையான வார்த்தைகளை பேசுகிறார்கள். எங்கள் உதடுகள் எங்களுடையது என்று சொல்லுகிறார்கள். தங்கள் உதடுகள் தங்களுடையது என்று சொல்லிவிட்டு யார் எங்களுக்கு ஆண்டவன் என்றும் பெருமையோடும் ஆணவத்தோடும் கேட்கிறார்கள். தங்களுடைய உதடுகளை கட்டுப்படுத்தும் அதிகாரமோ அல்லது அதை ஆளுகை செய்யும் அதிகாரமோ யாருக்கும் இல்லை என்பது இவர்களுடைய ஆணவமான சிந்தனை. தாங்கள் விரும்பியதை பேச தங்களுக்கு அதிகாரம் உண்டு என்று துன்மார்க்கர் சொல்லுகிறார்கள். தங்களுடைய உதடுகளின் வார்த்தைகளை குறித்து யாரிடத்திலும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதில்லை என்று ஆணவமாய் பேசுகிறார்கள். துன்மார்க்கர் எங்கள் உதடுகள் எங்களுடையது என்று சொல்லுவது சரியான வார்த்தை அல்ல. இந்த வார்த்தையில் உண்மை இல்லை. கர்த்தரே நம்மை சிருஷ்டித்தவர். கர்த்தரே மனுஷனுடைய வாயையும் உதடுகளையும் சிருஷ்டித்தவர். மனுஷனுடைய ஆவி கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தரே நம்முடைய சரீரங்களில் ஜீவ சுவாசத்தை ஊதி நம்மை ஜீவ ஆத்மாக்களாக வைத்திருக்கிறார். நம்முடைய ஜீவன் நம்மை விட்டு போய்விட்டால் நம்முடைய உதடுகளால் ஒரு வார்த்தையும் பேச முடியாது. கர்த்தர் கொடுக்கிற ஜீவனை கொண்டும் பலத்தை கொண்டுமே நம்முடைய உதடுகள் பேசுகிறது. நம்முடைய உதடுகள் நம்முடைய சரீரத்தில் இருந்தாலும் கர்த்தரே நம்முடைய உதடுகளுக்கு எஜமானராகவும் ஆண்டவராகவும் இருக்கிறார். நம்முடைய உதடுகள் மாத்திரமல்ல, நம்முடைய முழு சரீரத்திற்கும் நம்முடைய ஆவிக்கும் நம்முடைய ஆத்மாவுக்கும் கர்த்தரே எஜமான். அவரே நம்முடைய ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். கர்த்தர் மோசேயை அனுப்பி தம்முடைய ஜனங்களை விடுவித்து வருமாறு சொன்னார். எகிப்து தேசத்தின் ராஜாவாகிய பார்வோனோ தன் இருதயத்தில் பெருமையோடு இருந்தான். மிகுந்த ஆணவத்தோடு பேசினான். நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன் என்று சொல்லிவிட்டான். பார்வோன் கர்த்தரை அறியாவிட்டாலும் கர்த்தர் அவனை அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு விரோதமாக ஆணவமாக பேசின பார்வோன் அழிந்து போனான்.